எனது அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் MC ராவணன். சாத்தான்குளம் முதலூர் பகுதியில் இருக்கக்கூடிய சென்ட் மைக்கேல் என்ற பள்ளிக்கூடத்துல கடந்த 19/2/2026 அன்னைக்கு 2 மாணவர்களுக்கு இடையே நடந்த கைகலப்பு பிரச்சனையில PCR வழக்கு 5 மாணவர்கள் மீது பதியப்பட்டிருக்கு. இந்த PCR வழக்கை பதிவதற்காக விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் நேரடியா TCP போன்ல பேசி வழக்கை பதிவு பண்ண சொன்னதாக சமூக வலைதளங்கள்ல நாம இன்னைக்கு பாக்குறோம். இந்த வழக்கு சார்ந்த பின்னணி என்ன, இதனுடைய பிரச்சனை என்ன அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்முடைய வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கட்டாயம் கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க, ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நாம வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். கடந்த 19/2/2026 அன்னைக்கு முதலூர்ல சென்ட் மைக்கேல் பள்ளிக்கூடத்துல 12ஆம் வகுப்பு வரைக்கும் இந்த பள்ளிக்கூடம் இருக்கு. இங்க இருக்கக்கூடிய 2 மாணவர்களுக்கு இடையே சின்ன கைகலப்பு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. அப்ப அந்த கைகலப்பு பிரச்சனையை தொடர்ந்து அடுத்த நாள் மறுநாள் காலையில பிரேயர், பள்ளிக்கூடத்துல நடக்கிற அந்த பிரேயர் காலையில அசம்பிளி நடக்கும் இல்லைங்களா, அந்த டைம்ல இந்த 2 மாணவர்களுமே கேலி பேசி இருக்கிறாங்க. நீ பெரியவனா நான் பெரியவனா. ஏன்னா கடந்த நாள் நடந்த சண்டையை வச்சு இந்த 2 மாணவர்கள் இந்த 20/2/2026 அன்னைக்கு 2 மாணவர்களுமே கேலி பேசியிருக்கிறாங்க. அப்ப அந்த கேலி பேசும்பொழுது 2 பேருக்குள்ள வாக்குவாதம் முத்திருக்கு. அப்போ யாரு வீரன் அப்படின்னு அடிச்சு பாக்குறோம்னு சொல்லிட்டு அவங்க மெச்சூருக்கு தகுந்த மாதிரி அவங்க பேசி அது பிரச்சனை முத்திருக்கு. அப்ப அந்த பிரச்சனை என்ன ஆயிருக்குன்னா, அன்னைக்கு அதே நாள், அதாவது வெள்ளிக்கிழமை, வியாழக்கிழமை பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு. அது மறுநாள் பிரேயர்ல பேசப்படுது. வெள்ளிக்கிழமை காலையில 11 மணிக்கு அந்த ஸ்கூல் இன்ட்ரோல் டைம்ல பாத்ரூம் முன்னாடி வச்சு இவங்க 2 பேரும் யாரு வீரன்னு அடிச்சு பார்த்துருக்காங்க. 2 பேருக்குள்ள கடுமையான சண்டை நடந்திருக்கு. இப்ப சண்டை நடந்தோம்னா அதை வேடிக்கை பார்த்துட்டு யாரும் இருக்க மாட்டாங்க இல்லைங்களா. உடனே அந்த சைட்ல உள்ள அந்த ஒரு 4-5 பசங்க வந்து இவங்க 2 பேரும் சண்டையை பிரிச்சு விட்டு சண்டை போடாதீங்க பாக்கன்னு சொல்லிட்டு உடனே ஸ்கூல்ல ஹெட் மாஸ்டர் அந்த ஸ்கூல் நிர்வாகத்தை கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. ஸ்கூல் நிர்வாகமும் உடனே இவங்க 2 பேரையும் கூப்பிட்டு இவங்க 2 பேரும் இனி நீங்க 2 பேரும் சண்டை போடக்கூடாது, ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பேசிக்கூடாது, ஒருத்தர் பேசிக்கூடாதுன்னு சொல்லி சத்தம் போட்டு வான் பண்ணி காம்ப்ரமைஸா போக சொல்லி 2 பேர்ட்டுமே மன்னிப்பு கடிதம் எழுதி வாங்கிட்டு அப்ப இந்த பிரச்சனை இப்படியே முடிஞ்சுட்டு அப்படின்னு ஸ்கூல் நிர்வாகம் நினைச்சிட்டு இருக்கிற போது சண்டை போட்ட அந்த ஜீவானந்தம்ன்ற பையன், சண்டை போட்டதுல ஒருத்தன் பேரு கிருஷ்ணவேல், இன்னொருத்தன் பேரு ஜீவானந்தம். இந்த ஜீவானந்தம் என்ன பண்ணி இருக்கிறாரு, மறுநாள் அதாவது சனிக்கிழமை போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறாரு. அதாவது என்னைய சாதியின் பேரை சொல்லி ஒரு 5 பேர் நான் படிக்கிற ஸ்கூல்ல என்ன அடிச்சுட்டாங்க, சென்ட் மைக்கேல் ஸ்கூல்ல வச்சு என்ன அடிச்சு விட்டாங்க பாத்ரூம் முன்னாடி வச்சு. அவங்க மேல சாதிய வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே கம்ப்ளைண்டா பதிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு. இவர் கூட விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவங்களும் கூட போயிருக்கிறாங்க. அப்போ இது எங்க ஆரம்பிக்குன்னா அரசியலா ஆரம்பிக்கு. அதாவது ஸ்கூல்ல ஆரம்பிச்ச பிரச்சனையை விடுதலை சிறுத்தை கட்சியினர் அரசியலாக்குறாங்க. அப்போ ஒரு ஸ்கூலுக்குள்ள நடந்த பிரச்சனையில வந்து நம்ம சாதிய வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் உடனே எல்லாம் பதிவு பண்ணிட முடியாதுன்னு சொல்லிட்டு டிஎஸ்பி உடனே டிஇஓ எல்லாருமே சேர்ந்து அப்ப இதை வந்து நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல பேசணும்னா ஸ்கூல்ல வச்சு பேசி முடிச்சிடலாம், காம்ப்ரமைஸ் பேசி முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு வர சொல்லிட்டாங்க. ஸ்கூலுக்கு வர சொன்னா இந்த கம்ப்ளைண்ட் ஆப்போனன்ட் பார்ட்டி 5 பேர், இந்த பசங்க விளக்கு பிடிச்ச பசங்க, அதாவது சண்டை போட்டது 2 பேர் தான். இதுல விளக்கு பிடிச்ச பசங்க மேலேயும் கம்ப்ளைண்ட் ஃபைல் ஆயிட்டு இந்த பையனுடைய நோக்கம் வந்து அவங்க அவ்வளவு பேர் மேலுமே PCR சட்டத்தை போடணும் அப்படின்றது அந்த விடுதலை சிறுத்தை கட்சியினருடைய நோக்கம். அப்ப 5 பேர் மேலுமே கேஸ் ஃபைல் ஆனோம்னா 5 பேருமே ஸ்கூல் ஆபீஸ்ல வச்சு விசாரிச்சிருக்காங்க. தனித்தனியா விசாரிச்சு என்ன நடத்தியாதுன்றது விசாரிச்சிருக்காங்க. விசாரிச்சதுல அப்ப இந்த பிரச்சனை காம்ப்ரமைஸா முடிச்சிடலாம் அப்படின்னு பார்க்கும்போதுதான் என்னன்னா சம்பந்தப்பட்ட கம்ப்ளைண்ட் பார்ட்டி ஜீவானந்தம் அங்க வரவில்லை. ஏன்னா ஜீவானந்தத்தினுடைய நோக்கம் என்னன்னா கம்ப்ளைண்ட் FIR ஃபைல் பண்ணி ஆகணும், PCR சட்டத்தின் கீழே இவங்க மேல வழக்கு பதிவு பண்ணியே ஆகணும் அப்படின்ற மனநிலையில தான் அவருக்கு விடுதலை சிறுத்தை கட்சியினர் அழுத்தம் கொடுத்திருக்காங்க. அப்ப அவர் அங்க வரல, நான் காம்ப்ரமைஸ்க்கு வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லி முடிச்சிட்டாரு. மறுநாள் காலையில, அதாவது பிரச்சனை வியாழக்கிழமை ஆரம்பிக்கு, வெள்ளிக்கிழமை காலையில பிரேயர்ல பேசுறாங்க. 11 மணிக்கு சண்டை நடக்கு. அப்ப சண்டை நடந்தோன்னு ஸ்கூல்ல இருந்து முடிக்கிறாங்க. சனிக்கிழமை மறுபடியும் புகார் ஆகுது. புகாரானோன்னு காவல்துறையில இருந்து ஸ்கூல்ல வந்து பேசி முடிக்கிறாங்க. அடுத்த நாள் மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை இந்த ஜீவானந்தம் என்ன பண்ணுறாரு, பக்கத்துல இருக்க ஒரு மருத்துவமனையில போய் படுத்துக்கிட்டாரு. எனக்கு உடம்பு சரியில்லை, என்ன அடிச்சுட்டாங்க, என்ன பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருத்துவமனையில போய் படுத்துக்கிட்டாரு. ஏன்னா அவருடைய நோக்கம், முழு நோக்கமும் இவங்க மேல வழக்கு பதிவு பண்ணி ஆகணும். அவருடைய நோக்கமா இல்லையான்னு நமக்கு தெரியல. விடுதலை சிறுத்தை கட்சியினருடைய நோக்கம், அந்த பகுதி விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய நோக்கம் இப்போ வழக்கு பதிவு பண்ணி ஆகணுன்றதான் இவங்களுடைய நோக்கம். அப்போ படுத்துக்கிட்டு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்றாரு. இதற்கிடையில இவங்க என்ன பண்றாங்கன்னா வழக்கு பதிவு பண்ணணும்னு போலீஸ்க்கு அழுத்தம் கொடுப்பதற்காக அதே பகுதியில், அதாவது தட்டான்குளம் ரவுண்டான்ல சாலை மறியல்ல ஈடுபடுறாங்க விடுதலை சிறுத்தை கட்சியினர். சாலை மறியல்ல ஈடுபட்டு வழக்கு பதிவு சொல்லி காவல்துறையினருக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க. இதுக்கு இடையில அந்த மருத்துவமனையில் அட்மிட் ஆயிருக்கிற ஜீவானந்தத்துக்கிட்ட விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் வீடியோ கால்ல வந்து பேசுறாரு. வீடியோ கால்ல வந்து பேசி நல்லா விசாரிக்கிறாரு. அவர்கிட்ட பிரச்சனையினுடைய ஆழத்தை பேசினாங்களா இல்லையா, அதாவது திருமாவளவன் அவர்கள்ட்ட இந்த பிரச்சனை எங்க ஆரம்பிச்சது, எப்படி முடிஞ்சது, அந்த ஆழத்தை பேசினாங்களா இல்லையான்னு தெரியல. அவர்கிட்ட பேசுறாரு. அவர் நல்லா விசாரிச்சு உடனே டிஎஸ்பியினுடைய லைனுக்கு போயிட்டு நீங்க வழக்கை பதிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அழுத்தம் கொடுக்குறாரு. நீங்க வழக்கை பதிவு பண்ண தாமதம் பண்ணீங்கன்னா நான் என் கட்சியின் சார்பா மிகப்பெரிய அளவுல போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா டிஎஸ்பியும் வேற வழி இல்லாமல் அழுத்தம் தாங்காமல் வழக்கை பதிவு செய்கிறார்.
5 பேர் மேல பிசிஆர் வழக்கு போட்டாச்சு. பள்ளி மாணவர்கள் மீது பிசிஆர் வழக்கு போடுவதற்கு ஏன் இவ்வளவு முனைப்பா இந்த விடுதலை சிறுத்தை கட்சியினரும் தலைவர் திருமாவளவனும் ஏன் இவ்வளவு முனைப்பா செயல்பட்டாங்க அப்படின்றதனுடைய பின்னணி காரணம் என்ன அப்படின்றது எனக்கு தெரியல. நான் என்ன கேட்கிறேன், இந்த வழக்கை இவ்வளவு வேகமா பதிவு பண்ண இந்த டிஜிபிக்கு தெரியாதா இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டா இவங்களுடைய எதிர்காலம் என்ன ஆகும், கேள்விக்குறியாகும் அப்படின்னு சட்டம் டிஜிபி முடிஞ்ச வரைக்கும் திருமாவளவன் அவர்கள்ட்ட நிலைமையை எடுத்து சொல்லி புரிய வச்சிருக்கணும். நம்ம கட்சிக்காரன் பாதிச்சுட்டான் அப்படின்னு உடனே திருமாவளவனும் வழக்கை பதிவு பண்ண சொல்லிட்டாரு. சரி, வழக்கை பதிவு பண்ணிட்டீங்க, நாளைக்கு ஒரு மாணவரை உங்க திருமாவளவன் சமூகத்தை சார்ந்த மாணவரை ஒரு ஆசிரியர் திட்டுதாருன்னா வச்சுக்கணுமே, அவர் மேல பிசிஆர் வழக்கு போடுவீங்களா? சரியா படிக்க மாட்டேங்கான், ஸ்கூலுக்கு சரியா வரமாட்டேங்கான், ஏதோ ஒரு சேட்டை பண்றான், அப்ப அவனை ஆசிரியர் திருத்துவதற்காக திட்டுறாரு, உடனே அவர் மேல ஒரு பிசிஆர் வழக்கு போடுவீங்களா? ஒரு தனியார் நிறுவனத்துல வேலை பார்க்கான், வேலையில சரியில்லை, வேலையில சில தப்பு பண்றாரு, அப்ப அவரை திட்டினா உடனே அவர் மேலே ஒரு பிசிஆர் வழக்கு போடுவீங்களா? காவல்துறையிலும் இதே கதவா, உயர்மட்ட அதிகாரி தனக்கு கீழே பணிபுரியக்கூடிய நபர்களை திட்டுவாரு, அவங்க உங்க சமூகத்தினராக இருந்தா உடனே பிசிஆர் வழக்கையா போய் பதிவு பண்ணீங்க. இப்படி அசையறதுக்கும் தும்முறதுக்கும் துப்புறதுக்கும் நீங்க பிசிஆர் வழக்கு போட்டீங்கன்னா இந்த இந்த மண்ணுல இருந்து ஒட்டுமொத்தமா நீங்க தனித்துவமா தானே இருக்க வேண்டியது. பிசிஆர் வழக்கை யார் வேணாலும் மேல வேணாலும் போட முடியுமா? அப்படிலாம் பார்த்தா பள்ளிக்கூடத்துல எந்த சமூகத்தை சார்ந்தவங்களும் ஒன்னா உட்காந்து படிக்க முடியாது. அதாவது இன்னைக்கு நான் சாதியை உடைக்கேன், சாதியை அழிக்கேன், ஏற்ற இறக்கத்தை உடைக்கன்ற பேர்ல போலியா வேஷம் போட்டுட்டு தெரியுதா உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? பள்ளிக்கூடத்துல இன்னைக்கு அனைத்து சமூகத்தினரும் ஒன்னாதான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. எந்த பசங்களுக்குமே எந்த சாதின்ற அடையாளமே சாதி சான்றதுல பார்த்தா மட்டும்தான் தெரியுற சூழ்நிலை. இன்னைக்கு ஒன்னா உட்காரான், ஒன்னா திங்கிறான், ஒன்னா தூங்குறான். இன்னைக்கு ஒரே சட்டையை மாத்தி மாத்தி போடக்கூடிய ஒரு நல்லது கெட்டதுக்கு அவன் இருந்து இவன் சட்டையை வாங்கிடுறான், இவன் இருந்து அவன் சட்டையை வாங்கிடுறான். அதெல்லாம் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கா இல்லையா தமிழ்நாட்டுல? பார்த்துட்டு தானே இருக்கிறோம். சாதின்றதே இன்னைக்கு இருக்கக்கூடிய மாணவர்கள் மத்தியில சுத்தமா இல்லாம போச்சு. ஆனா நீங்க பண்ற அரசியலுக்காக மாணவர்கள்ட்ட கொண்டு ஜாதி வன்மத்தை விதைக்கிறீங்களா? இது உங்களுக்கு அசிங்கமா இல்லையா? 5 பசங்களுடைய வாழ்க்கை எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கிறீங்களா? இதனால உங்களுக்கு என்ன கிடைச்சிட போகுது? காவல்துறையும் சரி, திருமாவளவன் தரப்பும் சரி, தமிழக அரசும் சரி, போடப்பட்ட இந்த எஃப்ஐஆர், இந்த 5 பள்ளி சிறுவர்கள் மீது போடப்பட்ட இந்த எஃப்ஐஆரை உடனே ரத்து பண்ணணும் என்ன உண்டு அதை பண்ணுங்க. இல்ல நாங்க ரத்து பண்ண மாட்டோம், நாங்க பிடிவாதமா எங்களுடைய வாக்கு வங்கி அரசியலுக்காக நாங்க எதையும் பண்ணுவோம் அப்படின்னு பண்ணீங்கன்னா இன்னும் கடந்த அடுத்த 2 நாட்கள் இல்லாட்டா இன்னும் ஒரு 4 தினங்கள்ல தென் தமிழகத்துல மிகப்பெரிய அளவுல நாடார் சமூகம் போராட்டத்தை முன்னெடுக்கிறதுக்கு தயாரா இருக்கு. ஏன்னா ஒரு பள்ளி மாணவர்களை சீரழிக்கக்கூடிய சிந்தனையில நீங்க வரும் பொழுது அப்ப அவங்களை காப்பாற்றக்கூடிய சிந்தனையில நாடார் சமூகமும், அது போக அந்த 5 பேர்ல நாடார் சமூகத்தை சார்ந்தவங்க மட்டும் இல்ல, இன்னொரு தரப்பை சார்ந்த பையனும் இருக்கான், அவங்க சமூகமும் தயாரா இருக்கிறாங்க, போராட்டத்தை முன்னெடுக்கிறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. மிகப்பெரிய அளவுல போராட்டம் வெடிக்கும். இந்த பிரச்சனையை இந்த நேரத்துல இத கையில எடுப்பது திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு நல்லது கிடையாது. உடனே அந்த பிசிஆர் வழக்கை ரத்து செய்து அந்த மாணவர்களுக்கு நல்ல வாழ்க்கைக்கான வழியை காட்டணும்னு கேட்டு என்னோட வீடியோவை நிறைவு செஞ்சுக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் MC ராவணன்.